Hello everyone. இந்த வீடியோல ஏன் இந்தியன்ஸ் அதிகமா ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். எதுக்கு இந்தியன்ஸ் அதிகமா ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாங்கன்ட்டு 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அண்ட் ஒரு போனஸ் டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியாவில் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் MBBS படிக்கணும்னாலே ஒரு வருஷத்துக்கு 25 lakhs ஆகும். ஆனால் இதுவே ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 18 lakhsலாம் நம்மளோட 5 years காலேஜ் ஃபீஸும் பே பண்ணிடலாம். ஜஸ்ட் 18 lakhs தான். ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி சீப். செகண்ட், நம்ம போகிற கண்ட்ரியில் இந்தியன் எம்பசி இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். எதுக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் அப்ராடில் உங்கள் பாஸ்போர்ட்டே நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய இடம் இந்தியன் எம்பசி தான். என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் போகிற கண்ட்ரி தான் உங்கள் மாமியார் வீடு, இந்தியன் எம்பசி தான் உங்கள் தாய் வீடு. எந்த பிரச்சனைனாலும் தாய் வீட்டு தான் ஃபர்ஸ்ட் ஓடி போவீங்க. தேர்ட், இந்தியன் ஸ்ட்ரென்த் என்னோட காலேஜில் ரொம்ப அதிகம். த கவுண்ட் வில் ஷாக் யூ. ஆல்மோஸ்ட் 4000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என் காலேஜில் படிக்கிறாங்க. அண்ட் இதில் தமிழ் எவ்வளோ படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 750 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 758 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எங்கள் காலேஜில் படிக்கிறாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம், அங்கே யாரையும் தெரியாது, லாங்குவேஜ் தெரியாதுன்ட்டு. ஏன்னா இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் தமிழே நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, எந்த ஃபீலும் இருக்காது. ஆல்மோஸ்ட் இது ஒரு குட்டி தமிழ்நாடு மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். தேர்ட் முக்கியமானது, ஏன்னா இந்த பாயிண்ட் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க, இங்கேயும் அங்கேயும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், நினச்சா நான் என் பையன்கிட்ட பேச முடியுமா, இல்லை இதுக்காகவே நான் நம்ம இந்தியாவில் நைட்டாக இருக்கும்போது இங்கே காலையில் இருக்கோம், அப்போலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியாவுக்கும் இங்கே கிர்கிஸ்தானுக்கும் ஜஸ்ட் 30 minutes தான் டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் பையன்கிட்ட இல்லை பொண்ணுக்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா உடனே கால் பண்ணி பா எப்படிவா இருக்க நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபோர்த், இந்த பாயிண்ட், இந்த எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம காலேஜில், அதாவது ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளேயே 2 தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் சொல்கிறது கேம்பஸ்குள்ளே மட்டுமே. ஸோ உங்களுக்கு தமிழ் ஃபுட் சாப்பிடணும்னு கண்டிப்பாக இங்கே இருந்தால் கிரேவிங் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, அப்போ தமிழ்நாடு மாதிரியே டேஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குமா நீங்கள் கேட்பீங்க. ஆப்வியஸாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நல்லாயிருக்கும், இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஓகே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே அப்ராடில் நம்ம கண்ட்ரி இவ்வளோத்தையும் தாண்டி வரும்போது அந்த ஃபுட் இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர். இங்கே கிடைக்கிறதுக்கு, இங்கே இந்த அட்மாஸ்பியரில் அந்த ஃபுட் கிடைக்கிறதுக்கு இட்ஸ் குட். ஃபிஃப்த், ஹாஸ்டல் அண்ட் ஹாஸ்டல் சப்போர்ட். ஹாஸ்டல் ஓகே, அது என்ன ஹாஸ்டல் சப்போர்ட்னு கேட்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ரம்ஜான் டைமில் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல்லையே காலையில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அவங்க நைட்டு சாயங்காலம் டைம் நோன்பு திறக்கும்போது அவங்களுக்கு தனியாக இஃப்தார் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்தே ஹாஸ்டல் அண்ட் ஹாஸ்டல் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை. சிக்ஸ்த், எல்லாம் ஓகே, கேர்ள்ஸுக்கு சேஃபான கண்ட்ரின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. ஏன்னா என் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கிளாஸில் இங்கே பையன் அதிகமானு கேட்டிங்கன்னா என் காலேஜில் கிடையாது, பொண்ணுங்க தான் அதிகம். அப்போது ஆல்மோஸ்ட் 4000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதை பாதி பொண்ணுங்க தான் அதிகம். ஏன்னா என் கிளாஸில் ஒரு கிளாஸில் 11 members. அந்த 11 membersல என் கிளாஸில் மட்டுமே 8 பொண்ணுங்க 3 பசங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்துக்கோங்க, பொண்ணுங்க கவுண்ட் அதிகம், பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேஃபான கண்ட்ரியும் கூட. ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளேயே CCTV கேமரா இருக்கும். எங்கேனாலும் நைட் 10 o'clock மேலே ஹாஸ்டல் டோரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ள்ஸை நம்பி அனுப்புனா தாராளமாக அனுப்புங்க. அண்ட் போனஸாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு, இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம் வருது. ஆல்மோஸ்ட் NMC அப்டேட் பண்ணிட்டாங்க. 2028 முடிக்கிற பேச்சஸ்க்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ சூஸ் வைஸ்லி. இந்தியாவில் 1 yearக்கு 25 lakhs கொடுப்பீங்களா, இல்லை இங்கே மொத்தமாகவே யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் 18 lakhs தான் வரும். ஸோ முடிப்பீங்களா? ஏன்னா இந்தியாவில் நீங்கள் MBBS முடிச்சு டிகிரி வாங்குறதுக்கே நெக்ஸ்ட் கிளியர் பண்ணணும். பட் அப்ராடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரியில் போய் PG பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது லைக் FLAP, USMLE இல்லை AMC கிளியர் பண்ணிட்டு நீங்கள் இந்தியா பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட தேவையில்ல. திங்க் வைஸ்லி. இப்போ அப்ராடில் எப்படி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும் நம்புகிறேன். இல்லை என் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இங்கே என் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அன்டில் தென், உங்கள் டாக்டர் AJ.